தேசிய கீதமான வந்தே மாதரம் பாடுவது அவ்வளோ பெரிய குற்றமா? இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக விஜய் பதவியேற்பு விழாவில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தே மாதரம் பாடல் பாடப்படுகிறது, இரண்டாவதாக ஜனகணமன பாடப்படுகிறது, மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. தமிழகத்தில் இதுவரை நடந்த அரசு விழாக்களில் இப்படியான மரபு பின்பற்றப்பட்டதே கிடையாது. முதல் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும், இறுதியாக தேசிய கீதமான ஜனகணமன பாடப்படும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் இங்கு தமிழகத்தில் ஒலித்ததே கிடையாது. இதுக்கு பல்வேறு விதமான தரப்பினர்கள் கண்டனத்தை பதிவு செஞ்சு வர்றாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசு விழாக்களில் உள்ள மரபை விஜய் மாற்றிவிட்டார் என்ற கோபம் ஒரு பக்கம் இருக்கிறது. தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து இறுதியாக ஒலிக்கப்பட்டது உள்ளபடியே தமிழ் ஆர்வலர்களுக்கு கடுமையான கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் இன்னொரு பார்வையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், வந்தே மாதரம் என்ற பாடலை பொறுத்த வரைக்கும் அது தேசிய கீதம் கிடையாது. தேசிய கீதம் என்று சொன்னால் அது ஜனகணமன தான். அது எல்லோருமே பாடுவார்கள், அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் வந்தே மாதரம் என்ற இன்று ஒலிக்கப்பட்ட இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது தேசிய கீதம் கிடையாது. இந்த வந்தே மாதரம் என்ற இந்த பாடல் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்த ஒரு பாடல். ஏன், இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மதங்கள் தங்களுடைய மத அடையாளங்களோடு அவருடைய உரிமைகளை இங்கே பின்பற்றுவதற்கு முழு சுதந்திரத்தை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வழிபாட்டுக்குரிய கடவுளாக ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்குவார்கள். கடவுளை தவிர யாரையும் வணங்க மாட்டார்கள். இது ஓரிரை கொள்கை கோட்பாடு என்பதுதான் முஸ்லிம்களுடைய அடிப்படை நம்பிக்கை. ஆனால் இந்த வந்தே மாதரம் என்ற பாடல் வரிகள் எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த தேசத்தை கடவுளாக உருவகப்படுத்தி அதை வணங்க வேண்டும் என்ற பாடல் வரிகள் உள்ளதை ஒருபோதும் முஸ்லிம்கள் பாட மாட்டார்கள், ஏற்கவும் மாட்டார்கள். ஆனால் தமிழகத்தில் பாசிசத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், நான் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்கிறேன், எனக்கு அரசியல் எதிரி பாஜக தான் என்றெல்லாம் பேசிவிட்டு பதவியேற்பு முதல் நாளிலேயே இன்றைக்கு அவருடைய பாசிச எதிர்ப்பை எந்த அளவுக்கு காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால், வந்தே மாதரம் பாடலை முதலாவதாக துவக்கமாக பாடி கடைசியாக தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளி இருக்கிறார். ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்தில் இன்றைக்கு விஜய்க்கு வாக்களித்த மக்கள் யாரும் பாசிச சிந்தனைக்கு ஆதரவானவர்கள் கிடையாது. பாசிச சிந்தனைக்கு எதிர்ப்பானவர்கள் தான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் பாஜக கொள்கை எதிரி என்று பிரகடனம் செய்துவிட்டு தான் இன்றைக்கு ஆட்சி கட்டளிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த நிலை தமிழகத்தில் என்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் கூட போட்டியிட்ட 27 தொகுதிகளில் அத்தனை தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள், ஒரே ஒரு தொகுதியை தவிர. அந்த அளவிற்கு தமிழக மண்ணில் என்றைக்கும் பாசிசத்திற்கு இடம் கிடையாது. பாசிசத்திற்கு ஆதரவான எந்த கட்சிக்கும் தமிழகத்தில் இடம் கிடையாது. நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரி என்று பிரகடனம் செய்துவிட்டு வந்தே மாதரம் என்ற பாடலை நீங்கள் துவக்கமாக இன்றைக்கு பாடியதன் மூலமாக அந்த பாசிச எதிர்ப்பு என்பது நீங்கள் முன்னாடி சொன்னது போன்று பாயசமாக மாறி இருக்கிறது. எதிர்வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய செயல்பாடுகளை உன்னித்து மக்கள் கவனிப்பார்கள். உண்மையிலே நீங்கள் பாசிச எதிர்ப்பில் தான் பயணிக்கிறீர்களா அல்லது அது பாயசமாக நீங்கள் குடிக்கிறீர்களா என்பதை மக்கள் பார்ப்பார்கள். நிச்சயம் பாசிச எதிர்ப்பு மனநிலை உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மக்களால் புறந்தள்ளப்படுவீர்கள்.